Yummy, 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகி. நான் உங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள இப்போல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜங்குகா எஃப்எஃப் சீக்ரெட் மாஃபியா பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்குறவங்க பார்த்துட்டு இருந்தீங்களா? அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி இந்த பார்ட் நீங்கள் எப்படி பிளாங்க் மைண்டோடு பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் பிளாங்காக தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். போன பார்ட் எல்லாமே ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணி சேவில் வச்சுருந்த வீடியோஸ் தான். ஸோ அதனால் டக்கு டக்குன்னு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஐடியாவும் இல்லை, ஏன்னா நான் நிறைய நியூ எஃப்எஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை நான் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. இப்போ தான் உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வெயிட் பண்ணுறீங்களோ அதே எக்ஸைட்மெண்ட்டில் தான் நானும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இது எப்படி வரும்லாம் எனக்கு தெரியல. ஓகே, ஐ திங்க் இது நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸை வேவ் பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறது பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ வீடியோக்கு இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரீம்குள்ளே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் யாஷி தான் அந்த ஸ்ருதி பொண்ணு கூட போய் கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருப்பா. யாஷி வந்து ஜேகே கிட்டே எதுவுமே சொல்லலை. சொன்ன மாதிரி ஜேகேவும் 10 minutes கழிச்சு கிளாஸ் ரூமுக்கு வந்திருப்பார், கிளாஸ் எடுத்திருப்பார். ஸோ அப்படியே அந்த டே வந்து ஸ்கிப் ஆகிருக்கும். இங்கே ஜீவா அண்டு சஞ்சய் அவங்கள பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. அவங்க இப்போ வந்து ஜெயிலில் தான் இருக்காங்க. ஸோ இந்த கிளாஸஸ்லாம் இந்த டே அப்படியே போயிருக்கும். கிளாஸஸ் எடுக்கிறது அண்டு கேபின் போகிறது. ஜேகே வந்து பெருசாக வந்து இந்த மாஃபியா பற்றி எதுவுமே பேசலை, ஏன்னா வந்து யாஷி கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் கொஞ்சம் வந்து விவரம்லாம் தெரியும் அவளுக்கு. ஸோ அதனால் அவன் முன்னாடி பேசினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருந்துக்கிறாரு. இங்கே வந்து யோவன் இருப்பார் இல்லையா, யோவன் தானே சொன்னேன், யோவன் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இங்கே வீட்டுக்கெலாம் வந்திருக்க மாட்டார், அதாவது ஜேகே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார். அவர் வந்து தனியாக ஒரு வீடு இருக்கும், இவங்களுக்குன்னு சீக்ரெட்டாக ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருப்பார் ஜேகே. ஸோ இப்போ வந்து சுகா அண்ட் ஜேகே 2 பேரும் தான் வந்து காலேஜில் இருக்காங்க, அதேமாரி கேபின்லேயும் இருக்காங்க. யாஷி இங்கே காலேஜில் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பா. ஜேகேக்கும் ஹாப்பி தான், யாஷி ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து அவருக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ பெருசாக பிள்ளை சொன்ன மாதிரி டிஸ்டர்ப்லாம் பண்ணலை ஜேகேவை. அவள் ஜாலியாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து ஜாலியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்கான். அது இல்லாமல் யாஷி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கா. அவள் க்யூட்டாக ப்ரின்சஸ் மாதிரி இருக்காளா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு யாஷியை. ஸோ அப்படியே அதாவது ஜேகேக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, ஜேகேக்கும் 2 பசங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸு காலேஜ் ஃபுல்லாக காட்டு மாதிரி பரவுது. இங்கே பாதி கேர்ள்ஸுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுங்க. ஸோ அந்த மாதிரி தான், ஏன்னா ஜேகேனா எல்லா கேர்ள்ஸுக்கும் ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாரா. ஸோ பின்னாடி வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து சுற்றி இருப்பாங்க. ஸோ க்ரஷ் மாதிரி தான். இது வரைக்கும் ப்ரப்போசல்னு ஜேகே கிட்ட வந்ததில்லை. பிகாஸ் ஜேகே கொஞ்சம் வந்து என்ன தான் ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து டெரராக தான் சுற்றுவார். ஸோ பயம் ஜேகே கிட்ட நெருங்க. ஸோ அதனால் ப்ரப்போசல்னால் எதுவும் வந்திருக்காது. பட் ஆனால் ஜேகேக்கு தெரியும் இந்த மாதிரி கிரேஸாக சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் பெருசாக அதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போது யாஷியை வந்து எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி இருந்திருப்பா. ஸோ இப்போ வந்து ஒரு வழியாக வந்து காலேஜும் ஃபினிஷ் ஆகிடுது. இப்போ நீரா கார் வந்து யோவனோட ஸ்கூலுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிது. ஜேகே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே யாஷி ஜேகே ஃபஸ்ட்டு இறங்கி யாஷியை இறக்கி விடுறாரு. இங்கே ஜேகேயை பார்த்ததும் ஆரோ அண்ட் டேஜன் 2 பேரும் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஜேகே கிட்ட ஓடி வராங்க. இன்னும் காலையில் பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா. அதுவும் இல்லாமல் யோவன் மூலமாக வந்து யாஷியும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஜனுக்கு தெரிஞ்சிருச்சு. டேஜன் ரொம்ப எக்ஸைட்டடாக துள்ளி குதிச்சுட்டு ஓடி வராரு. யாஷியை பார்த்ததுமே யாஷிக்கிட்ட வந்து யாஷியை தூக்கி சுற்றுறாரு. யாஷி எப்படி இருக்கா, ரொம்ப நாள் ஆச்சுல நான் பார்த்து அப்படின்ற மாதிரி யாஷிக்கிட்ட ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காரு. டேஜனோட ஃபீஸில் அப்படி ஒரு சந்தோஷம். ஜேகேவும் ஒரு நிமிஷம் ஷாக்காகி தான் பார்க்குறாரு.
அந்த மாதிரி சிரித்து பேசுகிறாரு. பிள்ளைக்கு 32 பல்லும் தெரியுதுங்க. அந்த மாதிரி சிரித்து பேசுகிறாரு. இங்கே யாஷியும் ஒரு மாதிரி ஹாப்பியாக நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவளும் கேஷுவலாக பேசுகிறா, ரேண்டமாக நார்மலாக பேசுகிறா. ஸோ உனக்கு நான் ஒன்று வச்சுருக்கேனே அப்படின்ற மாதிரி டீச்சர் தான் உன்னோட பேக்லேருந்து சாக்லேட் தான் எடுத்து கொடுக்குறா. இங்கே யாஷி வந்து அதை பார்த்துட்டு வாங்கலை. அது பார்த்துட்டு நெய்டு அங்கே ஜேகே தான் பார்க்குறா யாஷி. யாஷி பார்க்குறது ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹாப்பி. ஜேகே வந்து ஒரு மாதிரி ஸ்மைலோட வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட்டை வாங்கிக்கிறா. டீச்சர்கிட்ட தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறா. இங்கே டீச்சனுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். ஜேகே தான் டீச்சன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இங்கே டீச்சனும் சொல்லுங்க அங்கிள். பாப்பான்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? என்னங்க? இல்லை, யாசி மேலே இவ்வளோ பாசமாக இருக்கியே, அதான் பாப்பாவை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பாப்பாவை பிடிக்கல, ஆனால் பாப்பாவை பிடிச்சிருக்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே ஜேகே தான் என்னதான் புரியலப்பா. ஒன்றும் இல்லை அங்கிள், இப்போ பிடிச்சிருக்கு அங்கிள், பாப்பா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவனு சொல்லி சமாளிக்கிறான். இங்கே ஜேகே தான் ஒரு மாதிரி ஒன்றும் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டே சரிப்பா நீங்கள் சீக்கிரமாக பார்த்து வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஜேகே வந்து யோவனை கூப்பிடுறாரு. இப்போ தான் அவர் வந்து ஏந்தே வராரு. இவ்வளோ நேரம் முறைச்சபடியே அங்கே உட்காந்துருப்பாரு. ஜேகே அதை நோட் பண்ணியிருப்பாரு. ஆனால் பெருசாக கண்டுக்கல. நீ உன்னால் எவ்வளோ முடியுமோ பண்ணுடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஜேகே இங்கே வந்து. ஆனால் யோவன் வந்து சுத்தமாக ஜேகே சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். அவரை வந்து பிடிக்காத மாதிரியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒதுக்குற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு யோவன். அது வந்து ஜேகேக்கு ஒரு பக்கம் ஹர்ட் ஆனாலும் சரி பரவாயில்ல, உண்மை தெரியாமல் தானே பண்ணுறான், தெரியும் போது அவனே புரிஞ்சுப்பான் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாரு. ஸோ இப்படி யோவனையும் கூட்டிகிட்டு யோவன், யாஷி, ஜேகே 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. வழக்கம் போல தான் 3 பேரையும் வந்து ரிசீவ் பண்ணி மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து ஜேகே வந்து வழக்கம் போல் ஃபோன் கால் வந்திருக்கும். அவர் ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக வந்திருப்பார். தனியாக வரக்குள்ள வந்து யோவனும் வரோம். யோவன் வரதை வந்து ஜேகே நோட் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் வந்து எதுவும் கண்டுக்கல. வழக்கம் போல் அவர் வந்து அந்த இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மூன் இருக்கும், இன்றைக்கி வந்து ஃபுல் மூன் தான். ஸோ அந்த மூனை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. ரொம்ப ஒளியாத, ஏதாவது பூச்சி கடிச்சிட போகுது, வெளில வந்து நெல் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. இங்கே யோவன் ஒரு மாதிரி சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி. ரொம்ப நடிக்காத, நீ வரும்போதே நான் பார்த்துட்டேன், வெளியே வந்த நெல் அப்படின்ற மாதிரி ஜேகே சொன்னதும் யோவனும் ஒரு மாதிரி அவர் ஆனால் பெருசாக வந்து பயப்படலை, ஒரு மாதிரி எதுவுமே பண்ணலை, நார்மலாக வெளியே வந்து நிற்கிறாரு. நீ என்ன ட்ரை பண்ணுற என்கிட்ட அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. புரியல, நீ என்ன ட்ரை பண்ணுறன்னு கேட்டேன். இதுக்கு இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்க யோவன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவசியம் என் வாயால் கேட்கணுமா நீங்கள்? பார், நீ சின்ன பையன், உன் வயசுக்கு தகுந்த பிஹேவியரை வளர்த்துக்கோ. உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. எதுவும் தெரியாமல் தேவையில்லாமல் நீ பண்ணிகிட்ருக்க யோவன், இதெல்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. பார்த்துக்க, பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா, திட்டுவீங்களா, பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். திருந்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வேறு என்ன பண்ண முடியும்? வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா யோவன் மேலே கை வச்சா வந்து நீங்கள் வந்து கேட்பீங்க, வயன் வந்து கேட்பாங்க, ஏன் என்னாச்சு, எதுக்கு அவனை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே வந்து கண்டுக்கல. அவர் மட்டுக்கே இக்னோர் பண்ணிட்டு வந்துடுறாரு. இங்கே யோவன் ஆனால் விடுற மாதிரி இல்லை. நீங்கள் ஏன் அப்போல்லாம் பண்ணுறீங்க? யார்கிட்ட பேசுனீங்க? எதுக்கு அப்போல்லாம் பேசுனீங்க? பெரிய யோகிய மாதிரி காலேஜில் அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கீங்க. காலேஜில் பண்ண பிரச்சனை உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் என்ன, நீங்கள் பெரிய நல்லவரா? நீங்கள் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை போய் மாட்டி விட்டுருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸா? அவனுங்க எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியும். நீங்கள் தான் தப்பு, உங்கள் மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது. இப்படி அப்பாவிங்கள தான் நீங்கள் மாட்டி விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜேகேக்கு பொறுமையே இல்லை. போதும் நிறுத்து, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீங்கள் என்ன எனக்கு மரியாதை தருது, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ற மாதிரி இவனும் ஈக்குவலாக சண்டை போட்டுட்ருக்கான். இங்கே இதுங்க 2 சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க வெளியில். இங்கே உள்ளே பார்த்தா யாஷி வந்து, மம்மி
இன்னைக்கு காலேஜில் அதாவது ரேண்டமாக கேட்டிருப்பா, இன்னைக்கு காலேஜில் என்னாச்சு, என்ன பண்ணீங்க, டேடியை டிஸ்டர்ப் பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டதும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டதும் வந்து யாஷி சொல்லியிருப்பா, இல்லையே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களே, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லவுக்குள்ள அந்த ஆரம் மீட் பண்ணா இல்லையா, ஸோ அந்த இன்சிடெண்ட்டும் சொல்கிறான். மம்மி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? குட்டிக்கு என்ன சொல்லணும் என்கிட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் பொண்ணை மடியில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சுறீங்க. ஸோ அப்போ வந்து ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு வேகமாக ஓடி போகிறா. ஓடி போய் அவளோட இந்த அவளுக்கு வந்து ரேபிட் ஃபீஸ் வச்சு ஒரு குட்டி பேகு பார்க்க ரொம்ப க்யூட்டாக பிங்கிஷாக இருக்கும், பேபி பிங்க் கலரில். ஸோ அதில் வந்து அவளோட குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பா. அவளுக்குன்னு இருக்கிற அந்த நார்மல் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பா. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் காலேஜுக்கு போனான். ஸோ அதில் இருந்து ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து ஒயன்கிட்ட அதாவது உங்ககிட்ட கொடுக்குறா. இந்த சாக்லேட்டை பார்த்ததுமே உங்கள் ஃபீஸே ஒரு மாதிரி மாறுது. ஒரு மாதிரி நீங்கள் அதை ஒரு மாதிரி டேஸில் ஷாக்கிங்காக அதை கையில் வாங்குறீங்க. யாஷி, யார் உனக்கு கொடுத்தா? காலேஜில் யாராவது கொடுத்தாங்களா? ஆமாம் மம்மி, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கொடுக்கல. அப்புறம் வேற யாரும் கொடுத்தா? அது அவர் பேர் என்னமோ சொன்னார், ஆனால் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா, உனக்கு கூட அவங்கள ரொம்ப நல்லா தெரியும்னு சொன்னார். இந்த சாக்லேட் கொடுத்தாலே உனக்கு அவங்கள நல்லா தெரியும்னு சொன்னார் மம்மி. பார்க்க நல்லா ஹைட்டாக இருந்தார், அதுவும் இல்லாமல் நல்லா கையில் பல்காக வச்சுருந்தாரு, பெருசாக இருந்தார் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவரோட அடையாளம் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கா. சடனாக ஒரு மாதிரி பேனிக் ஆகுறீங்க. அவர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா, உன்னை ஏதாவது பண்ணாரா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை மம்மி, என்ன எதுவுமே பண்ணலை. இதை கொடுத்துட்டு இது உங்கள் மம்மி கிட்ட கொண்டு போய் கொடு, அவளுக்கு என்ன நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹேர் அகைன் கழிச்சு விட்டுட்டு என் சீக்ஸில் டேப் பண்ணிட்டு போயிட்டாரு. உன் டேடி ஏதாவது பார்த்தாரா, அவர்கிட்ட ஏதாவது சொன்னாரா? டேடி பார்க்கல மம்மி, நான் மட்டும் தனியாக சுத்தி ஆண்டி கூட போனேன்னா ஸ்ருதி கூட போகக்குள்ள அப்போ தான் அவரை பார்த்தேன். ஆனால் டேடி பார்க்கல மம்மி. டேடிக்கு அவர் தெரியாதுல்ல? தெரியாது. ஓகே, ஆனால் டேடிக்கிட்ட இதை பற்றி நீ சொல்லக்கூடாது. ஆனால் ஏன் சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாது, நீ இதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? மம்மி மேலே ப்ராமிஸ். ஆனால் டேடி போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சா டாடி மம்மி மேலே ரொம்ப கோவப்படுவார். கோவத்தில் மம்மி அடிப்பார். என்ன மம்மி சொல்கிற? டாடி அவ்வளோ கோவம் அவங்கிட்ட நண்டுப்பாரா? சொல்லக்கூடாது, சரியா? சரி, உன்னிக்காக நான் சொல்லலை, சரியா? நீ பயப்படாத, டாடிக்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், சரியா? அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. உங்களுக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. உங்களால் நார்மலாகவே ஆக முடியல. உங்கள் மைண்ட் எதையும் நினச்சி பயப்படுது. ஸோ அது யாஷிக்குனாலவே புரியுது. மம்மி நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறல, ஏன் பயப்படுறா? பயப்படாது மம்மி, என்னாச்சு? யார் அவர்? இதுக்கு அவரை பார்த்து நீ பயப்படுற அப்படின்ற மாதிரி அவர் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்குறா. உங்களுக்கு அவகிட்ட என்ன ஆன்சர் பண்ணுறது எதுவுமே தெரியல. உங்களுக்கு ஒரு செகண்ட் வந்து நீங்கள் நீங்களாகவே இல்லை. ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு அப்படியே அந்த சாக்லேட்டை பார்த்ததுமே உங்கள் கையில் அப்படியே ஷேக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து மறைச்சி வச்சிடுறீங்க. அதை மறைச்சி வச்சிட்டிங்க. இப்போ வந்து ஜேகே வந்து சண்டை போட்டுட்டே அவர் அவர் வந்து கத்திக்கிட்டே வர, என்னை விடுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜேகேயோட இடுப்பில் வந்து அதாவது யோவனோட இடுப்பை பிடிச்சி தூக்கியிருக்காரு. ஜேகே யோவனோட இடுப்பை பிடிச்சி அவரோட இடுப்பில் வச்சு ஒத்த கையால் பிடிச்சிட்டு வர்றாரு. அதாவது அவரோட ஹாஃப் ஃப்ரண்ட் வந்து முன்னாடி இருக்குது, ஹாஃப் ஃப்ரண்ட் வந்து பின்னாடி இருக்குது. அவர் கை காலை அடிச்சுக்கிட்டு ஜேகேவை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு என்ன விடுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வர்றாரு. பாயமுட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகேயை தூக்கிட்டு வர்றாரு. ஜேகே யோவனை தூக்கிட்டு வர்றாரு. நீங்கள் தான் ஜங்கு, இருங்க, என்னாச்சு? எதுக்கு என்ன இப்படி கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இங்கே யோவன் தான் அடிக்கிறேன் போட்டுட்டு, யோவன் ஸ்டாப் இட், என்ன பண்ணிகிட்ருக்க? அப்புறம் அப்பா
அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. இப்போ தான் யோவன் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகுறான். இங்கே ஜேக்கு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு அவரை தூக்கி நிறுத்துறாரு. இங்கே யோவன் தான் ஒரு மாதிரி ஜேகே முறைச்சபடி அப்படியே நிற்கிறான். என்ன நீ வா போன்னு பேசிகிட்டு இருக்க, என்ன யோவன் புது பழக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. யோவன் எதுவுமே சொல்லலை. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாரு. கட்டுப்பாக வருது யோவனுக்கு. இங்கே விடு வயன், அவன் ஏதோ சின்ன கோவம், அதான் அவன் இப்படி பண்ணுறான், விடு விடு அதெல்லாம் சரியாயிடுவான் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. வழக்கத்துக்கு மாறா ஜேகே வந்து யோவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. பட் நீங்கள் வந்து பயங்கரமாக திட்டுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை யோவன், நானும் உன் நடவடிக்கையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ வர வர கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன அவர் உன் அப்பா, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் நடக்கிற, அவரை இக்னோர் பண்ணுற, நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ பண்ணுறெல்லாம் அவருக்கு ஹர்ட் ஆகும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஒரு ½ யோவனை பிடிச்ச சரியான திட்டு. அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அமைதியாக அப்படியே ஜேகே முறைச்சபடியே நின்றுட்டு இருக்கான். இங்கே ஜேகேக்குள்ளே சரியான சிரிப்பு தாங்க முடியல. ஸோ ஒரு வழியாக அட்வைஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து சாப்பிட்றீங்க. யோவனுக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, அவருக்கு சாப்பாடே வேணாம் அப்படி தான் இருக்குது. இங்கே ஜேகே தான் நிறைய அன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுத்திருப்பீங்க. ஸோ நிறைய வந்து மீட்டை வந்து யோவனுக்கு வந்து பிளேட்டில் வைக்கிறாரு. யோவன் வந்து கன்ஃபியூஸ்டாக ஜேகேவை பார்க்குறாரு. நிறைய சாப்பிடு, தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி க்ளூ வச்சு பேசுகிறாரு. யோவனுக்கு அது புரியல. சரி வரதை ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோவனும் சாப்பிட்டுக்கிறாரு. ஸோ இப்படி அந்த நைட் ஸ்கிப் ஆகிருக்கும். இங்கே வந்து வழக்கத்துக்கு மாறா யோவனும் யாஷியும் வந்து உங்கள் கூட, நான் மம்மி கூட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவனும் யாஷியும் உங்கள் கூட வந்து படுக்க வந்திருப்பாங்க. ஜேகேக்கு அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அது யோவனுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். ஜேகே கடுப்பான யோவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி யோவன் கடுப்பான ஜேகேக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆக மொத்தத்தில் ஒருத்தனும் பையன் பிள்ளை மாதிரிலாம், இது அப்பம் பையன் மாதிரிலாம் இல்லை, ஏதோ எனிமிஸ்குள்ளே நடக்கிற வார் மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே அந்த நைட்டும் ஸ்கிப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வேலைக்கும் போல் எழுந்திரிச்சு இப்போ வந்து யாஷி போகல இன்றைக்கி. இல்லை யாஷி வேண்டாம், இன்றைக்கி நான் வேறு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன் நானும் யோவனும். ஸோ நான் வந்து சொல்கிறவன், ஏன் யாஷி வேண்டாம், யாஷி உன் கூடயே இருக்கட்டும், நீயும் யாஷியும் வீட்லேயே கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லியிருப்பார். இது எப்போதுமே ஜேகே சொல்கிற நார்மல் வேர்ட் தான். பட் இன்றைக்கி உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. பிகாஸ் யாஷி நேற்று ஈவினிங் கொடுத்த அந்த சாக்லேட் தான் உங்களை அப்படி திங்க் பண்ண வைக்கிது. சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து ஜேகே வந்து எக்ஸ் வந்து பாயில் பண்ணி வை, யோவனுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து எக்ஸ் பாயில் பண்ணி வை, அதாவது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக வை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்கள் எதுக்குன்னு கேட்டிருப்பீங்க. சொல்கிறோம் ஏன், நீ அதெல்லாம் ரெடி பண்ணி வை ஓவனுக்கு. அதே மாதிரி ஸ்நாக்ஸும் அந்த மாதிரி ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி, இந்த கொண்டக்கடலை இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது எப்படி சொல்கிறது, இந்த பயிர் வகைகள் அந்த மாதிரி பாயில் பண்ணி வை அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு எதுக்குங்க, இப்போ சின்ன பையன் தானே, எதுக்கு இதெல்லாம் சொன்னால் செய்யுவேன், ஏன் எதுக்குன்னு கேட்காத, நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அதே மாதிரி மார்னிங் ஃபுட்டுமே ஒரு ப்ரோட்டீனோடு தான், அதாவது உங்களுக்கெல்லாம் நார்மல் ஃபுட் மாதிரி தான் இருக்குது, ஆனால் யோவனுக்கு மட்டும் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது. ஸோ அது வந்து யோவனுக்குமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. என்ன மம்மி எனக்கு மட்டும் வேறு மாதிரி இருக்குது ஃபுட் அப்படின்ற மாதிரி, என்னன்னு தெரில, அவங்க அப்பா தான் அவனுக்கு இப்படி கொடுக்க சொன்னார், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுக்கிறீங்க. என்ன எனக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ஃபுட்டா, ஒரு வேளை விஷம் கலந்துட்டாரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சாப்பிடல யோவன். அப்படியே பார்த்துட்டு அந்த ஃபுட்டே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ ஜேகே பார்க்குறாரு, ஃபுட்டை பார்க்குறாரு. ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது. அந்த அளவுக்குலாம் நீ வருத்தில்லடா, அவ்வளோலாம் சீன் இல்லை சரியா, அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்ல. என்ன இதில் நான் ஏதாவது கலந்துருப்போன்னு பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளேட்லேருந்து ஒரு ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாரு. போதுமா சாப்பிடு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இது ஆனால் வந்து உங்களுக்கு கேட்கலங்க, ஏன்னா உங்களுக்கு கேட்டால் நீங்கள் வந்து அகைன் வந்து கோவப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கே வந்து யோவனுக்கு கேட்குற மாதிரி மட்டும்தான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு யோவனும் வந்து ஜேகே அதை முழுங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் இல்லை யோவன் உனக்கு, சரின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து
வழக்கம் போல் ஜேகே வந்து அவங்கள வந்து கிஸ் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே யோவன் குடுக்குடுன்னு ஓடி வராரு. ஓடி வந்து வந்து அவர் வந்து உங்கள் லிப்ஸை வந்து வைப் பண்ணலான்ட்டு வராரு. அதுக்குள்ளே ஜேகே தான் அவரோட ஷர்ட்டை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாரு. அதாவது பேக் மாட்டியிருப்பார் இல்லையா, எப்போதும் வாடா அப்படின்னு சொல்லி அவர் பேக்கை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாரு. என்னை விடுன்னு கத்திக்கிட்டே வர்றாரு யோவன். வா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காருக்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுறாரு பிள்ளைய. வந்து உங்களுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. உங்களுக்கு இது வந்து வியர்டாக தெரியல. இது வந்து ஜேகே வந்து பொசசிவ் ஆகிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிறீங்க. நீங்கள் சிரிச்சுட்டே சரி ஓகே யோவன் பாய் ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேருக்கும் டாட்டா பை பைலாம் சொல்லி அனுப்பி வச்சிடுறீங்க. இங்கே யோவன் தான் கத்திக்கிட்டே வரான் காரில் உட்காந்து. இங்கே ஜேகே சிரிச்சுக்கிட்டே வராரு. இப்போ எதுக்கு சிரிக்கிற நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற, நீ என்ன பிளான் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே ஏய் என்னடா உன் பிரச்சனை, கொஞ்ச நேரம் அமைதியாக வரமாட்டேன், நொய்யின்னுட்டு சொல்கிறவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மிரட்டினதும் என்னதான் கோவம் இருந்தாலும் ஜேகே ஒரு அரட்டினதும் யோவன் பயந்துட்டாரு. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு கப்ப சிப்புன்னு உட்காந்துட்டாருங்க காரில். ஜேகே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிகிட்டே கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே யோவனோட ஸ்கூலையும் ரீச் பண்ணியாச்சு. யோவன் இறங்குறாரு. இங்கே ஜேகே தான் இறங்குற யோவனே சைலண்ட்டாக பார்த்துட்டு யோவன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. யோவன் திரும்பி பார்க்குறாரு. இங்கே ஜேகே தான் அவரோட லஞ்ச் பேக், அதாவது யோவனோட லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போய் யோவன் கையில் கொடுக்குறாரு. இதில் இருக்கிற ஃபுட்டை ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் நீ ஃபுல்லாக சாப்பிடணும். அப்போ தான் உன்னால் தாங்க முடியும், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. என்ன தாங்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒன்றுமே புரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த லஞ்ச் பேக்கை வாங்கிடுறாரு. இங்கே ஜேகே தான் யோவனை பிடிச்சி யோவனோட சிக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு பாய் சேஃபாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வந்துடுறாரு. இங்கே வந்து யோவன் தான் அவரோட சீக்ஸில் கிஸ் பண்ணியிருப்பாரு இல்லையா, அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை அழுத்தி தொலைச்சிடுறாரு. இங்கே ஜேகேக்கு நல்லா தெரியும். ஓடி வந்து திரும்பவும் அவரோட இன்னொரு சிக்ஸில் வந்து நல்லா டைட்டாக வச்சு ஒரு எப்படி சொல்கிறது, டைட்டாக அழுத்தி ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இப்போ தொடரா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே யோவனுக்கு தான் ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. போ அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிளாஸ் ரூம் போயிடுறாரு. இங்கே ஜேகேவும் சிரிச்சுட்டு அவரும் வந்து காலேஜுக்குள்ளே வராரு. ஸோ காலேஜுக்குள்ளே வரக்குள்ளேயே ஒரு மாதிரி ப்ராப்ளம்ஸாக இருக்குது. காலேஜில் நிறைய கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. பிகாஸ் வந்து இந்த பையன் யார், ஐயோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேமு அதான் ஜீவாவோட வந்து பிரதர், அவர் தான் பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவர் பிரதர் வந்து காலேஜில் நின்று பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு பிரின்ஸிபல் கிட்ட நின்று. ஸோ இது வந்து காலேஜே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கு. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸை கிளாஸ்க்கு போக சொல்கிறாங்க, பட் யாருமே போகலை. அப்படியே அந்த காலேஜுக்கு வெளியிலே நின்றுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க அங்கே நடக்கிற ப்ராப்ளத்தை. ஜேகே இந்த பார்த்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு நேராக அவங்க கிட்ட தான் வராரு. சரி ஓகேடா, நான் இந்த பாட்டை இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நல்லா ரெக்கார்ட் பண்ண முடியல. என் வாய்ஸ்லேயே நல்லா தெரிஞ்சிருக்கும், சத்தியமாக என்னால் முடியல. அதனால தான் நான் எந்த வீடியோவும் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணலை. ஆக்சுவலி அதெல்லாம் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த வீடியோஸ், அதை நான் ஒன்று ஒன்றா அப்படியே போட்டுட்ருந்தேன். சீரியஸ்லி எனக்கு மைண்டும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை, என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஓகே, நிஜமானுமே என்னால் முடியலைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் கொஞ்சம் டியூரேஷன் நிறைய வச்சு போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. Keep on smiling. Bye, Amis. Annyeong.